அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் சலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் நேற்று குர்ஆன் பாடத்தை ஓதி பார்த்தீங்களா? ஓதி பார்த்துட்டோம் ஹஜ்ரத். எல்லாரும் நேற்று கித்தாப் பாடத்தை பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டோம் ஹஜ்ரத். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜமாத் தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம். ஜமாத் தொழுகைனா சில நபர்கள் ஒன்றாக சேர்ந்து அதில் ஒரு நபரை இமாமாக தேர்ந்தெடுத்து மற்றவங்க அந்த இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறதுக்கு பேர் தான் ஜமாத் தொழுகைன்னு சொல்லுவாங்க. முன்னாடி நின்று தொழுக வைக்கிறவங்க பேர் இமாமும், பின்னாடி தொழுகிற பேர் முக்குத்ததின்னு சொல்லுவாங்க. அஜத், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுப்பா? அஜத், ஜமாத் தொழுகிறதுனால நம்மளுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்? ஒருவர் ஜமாத் தொழுகை தொழுதாங்கன்னா அல்லாஹ் அவருக்கு 27 மடங்கு நன்மையை கொடுக்குறான். ஒருவர் ஜமாத் தொழுகையை தகுந்த காரணமின்றி விட்டுவிடுவது நம்முடைய அல்லாஹ்வுக்கும் நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அறவே பிடிக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் பாங்கு சப்தம் கேட்டும் தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு செல்லாமல் அவர் தனித்து தொழுதாலும் அவருடைய தொழுகை ஏற்கப்படாது. ஆனால் இன்றைக்கி நம்ம எத்தனையோ பேர் ஜமாத் தொழுகை அசால்ட்டாக விட்டுட்டு அப்புறம் தொழுகிறோன்னு நினைக்கிறாங்க. அவங்க தொழுகையெல்லாம் கேள்விக்குறி தான். அவங்க தொழுகையெல்லாம் சேருமா சேராதான்னு அல்லாஹ்க்கு மட்டும்தான் தெரியும். சரி அஜ்ரத். அஜத், எனக்கு ஒரு டவுட்டு. என்ன டவுட்டுப்பா? எங்கள் அம்மா நீங்கள் பள்ளியில் மைக் போட்டு தொழுகிறீங்களா, அந்த சவுண்டை வச்சு தான் வீட்டில் ஜமாத்தா தொழுகிறாங்க. அப்போ அந்த தொழுகை ஜமாத் தொழுகை இல்லையா அஜத்? என்னப்பா சொல்கிற? உங்கள் வீடு 2 தெரு தள்ளி தானே இருக்குது. ஆமாம் அஜத், எங்கள் வீடு 2 தெரு தள்ளி தான் இருக்குது. ஆனால் நீங்கள் பள்ளியில் மைக் போட்டு தொழுகிற சத்தம் நல்லா கேட்கும் அஜத். பெண்கள் தனித்து தொழுதாலே சிறப்பானதெல்லாம். இப்போ மைக் சவுண்டை வச்சு தொழுகிறாங்களா? ஆமாம் அஜத். அப்படி தொழக்கூடாதுப்பா. இமாமை பின்தொடர்ந்து தொழுகிறவங்க ஒரே இடத்துல நின்று தான் தொழுகணும். இமாமுக்கு பின்னாடி 2-3 சஃப் இடைவெளி தொழுதா அது மக்ருஹே தஹரீம். அடுத்து முன்னாடி நின்று தொழு வைக்கிற இமாம் ஒரு பில்டிங்லையும் பின்னாடி நின்று தொழுகிற முக்குத்ததி இன்னொரு பில்டிங்கில் நின்று தொழுதாலும் அந்த தொழுக கூடாதுப்பா. சரி அஜத், நான் எங்கள் அம்மா கிட்ட போய் சொல்கிறேன். சரி, தொழுகைக்கு எது முக்கியம்னு யாராவது சொல்லுங்கள் பார்ப்போம். அஜரத், எனக்கு தெரியும். தொழுகைக்கு முக்கியமானது முசல்லா தான் அஜத். சரி, இல்லை அஜத். அஜத் இல்லை அஜத், நான் சொல்கிறேன். தொழுகைக்கு உடல் சுத்தமாக இருப்பது, உடை சுத்தமாக இருப்பது, இடம் சுத்தமாக இருப்பது, மானத்தை மறைப்பது. குறிப்பாக ஆண்கள் தொப்புளுக்கு கீழிருந்து முட்டிங்காலுக்கு கீழ் வரை ஆண்கள் மறைக்க வேண்டிய பகுதியாகும். மேலும் பெண்கள் முகம் மற்றும் 2 உள்ளங்கையை தவிர மற்ற அனைத்து உறுப்புகளையும் பெண்கள் மறைக்க வேண்டிய பகுதியாகும். அடுத்ததா தொழுகைக்கான நேரமாக இருப்பது, கிப்லாவை முன்னோக்கி நிற்பது, நியத் செய்வது. அஜரத், இந்த 7 விஷயம்னா தொழுகைக்கு நம்ம கட்டாயமாக கடைப்பிடிக்க வேணும் அஜரத். சரி, உடல் சுத்தமாக இருக்கிறதுனா என்னன்னு சொல்லுங்க பார்ப்போம். அஜரத், உடல் சுத்தமாக இருப்பதுனா ஒழு தானே அஜரத்? சரியா சொன்னமா. ஒழு இருந்தால் தான் தொழுகை நிறைவேறும். ஒழு முடிஞ்சுன்னா தொழுகையும் முறிஞ்சிடும். நம்ம கித்தாபில் ஒழுவை பற்றி பார்த்தோம் இல்லையா? அதில் எல்லாரும் சொல்லுங்க பார்ப்போம். மலம் ஜலம் கழிப்பது அல்லது வேறு ஏதேனும் வெளிப்படுத்தினாலும் ஒழு முடிஞ்சிடும் அஜரத். அசுத்த காற்று வெளிப்படுத்தினாலும் ஒழு முடிஞ்சிடும் அஜரத். சுத்தமோ சலமோ சீரோ இந்த மாதிரி வலிஞ்சு ஓடிச்சுனாலும் ஒழு முடிஞ்சிடும் அஜரத். படுத்து அல்லது சாய்ந்து தூங்கினாலும் ஒழு முடிஞ்சிடும். தொழுகை நம்ம வாந்தி எடுத்தாலும் ஒழு முடிஞ்சிடும் அஜரத். தொழுகையில் பக்கத்தில் இருக்கவங்க கேட்கும் அளவு வெளி சிரிப்பு சிரித்தாலும் ஒழு முடிஞ்சிடும் அஜரத். கோயிலன்னா பசியால் மயக்கம் போட்டு விழுந்தாலும் ஒழு முடிஞ்சிடும் அஜரத். பைத்தியம் பிடிச்சாலும் ஒழு முடிஞ்சிடும் அஜரத். சரியா சொன்னீங்கம்மா. இது போல தான் தொழுகைக்கு எது முக்கியமோ ஒழுக்கு எது முக்கியமோ அதை அறிந்து செஞ்சாதான் அல்லாஹ் நம்ம கடமையான சரி, எல்லாரும் சரி. இன்னைக்கு எல்லாரும் சரி, இன்னைக்கு நம்ம படித்த பாடத்தை உங்கள் பெற்றோருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அமல் படுத்த சொல்லுங்கம்மா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.